ராம் ராதே கிருஷ்ணா, ஹரே ராம், ராதே கிருஷ்ணா. இன்றைய தினம் அமாவாசை. வையாவாள் ஆற்றுல கங்கை பிரவாகமான தினம். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஐயாவாடிங்கிற கிராமத்தில் ஒரு ஸ்ரீதரன் ஐயாவாள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் சின்ன வேத பாடசாலை வச்சுண்டு வேதங்களை வளர்த்துண்டு தர்மத்தை ரசிச்சுண்டு கர்மாக்களை ஒழுங்காக அனுசரிச்சுண்டு சுவாமிகிட்ட ரொம்பவும் அதீத பக்தியாக இருப்பார். பரமேஸ்வரன்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும். ஒரு நாளைக்கு அவாத்தில் சிராத்தம் வந்தது. அந்த சிராத்தத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் முதல் நாள் பண்ணினா இருக்கிற பழைய சாதங்கள்லாம் எடுத்து பின்னாடி வச்சு மாட்டுக்கு போடணும்னு சொல்லிவிட்டு ஆற்றை சுத்தம் பண்ணியிருக்கா. சிராத்த காரியங்கள் ஆரம்பிச்சிருக்கா மறுநாளைக்கு. இப்போது அவாத்தில் வாசலில் ஒரு பிராமணன் இல்லாதவன் சாப்பிட ஏதாவது கொடுங்க, ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கான். ஆனால் இந்த சென்டிமெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாள். சில நேரங்களில் அது வேதாந்தமாகவும் இருக்கும். ஆற்றுல சிராத்தம் இருக்கும் பொழுதோ பூஜை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதோ யாராவது பசிக்கிறதுன்னு கேட்டான்னா ஒன்று அது பகவானாக இருக்கணும், இல்லை பிதற்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட உண்டு. அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணார், வந்திருக்கிறது யாராவது பிதற்களாக இருக்க போகிறாளேன்னு சொல்லிட்டு பின்பக்கமாக போப்பா, மாட்டுக்கொட்டாக்கிட்ட அங்கே எங்காத்து பால்காரன் இருப்பான், சாதம் இருக்குது உனக்கு கொடுப்பான், நீ சாப்பிடுன்னு சொன்னோன்னே அந்த பால்காரன் உட்கார வச்சு இடத்த சுத்தம் பண்ணி அந்த பழையது நல்லா பொழிஞ்சி போட்டு சாதத்தை போடுறான். அவாத்துக்கு சிராத்தத்துக்கு வரக்கூடிய வாத்தியார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துடுறார். உங்கள் ஆற்றுல சிராத்தம் வருது, பிதர்கள் வரா, அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம்தான் இன்னொருத்தருக்கு போடணும், இப்படி பண்ணிவிட்டியே, இது அபச்சாரம் ஆகிடுதே அப்படின்னும் பொழுது பசின்னு வந்திருக்கான். அவன் பிதர்களா கடவுளா பகவானான்னு தெரியாது. அதனால் பசி வந்ததால் அவனுக்கு சாதம் போட சொன்னேன். அதுவும் நேத்திக்கு அந்த சாதத்தை எடுத்து வெளியில் வச்சுட்டோம். இன்றைக்கி சிராத்தம் சமையல்லாம் எதுவும் அதில் கலக்கலை அப்படின்னு சொல்லி எவ்வளோ சமாதானம் சொல்கிறார். இதெல்லாம் நீ ஆச்சார குறைவு பண்ணிவிட்டு உங்கள் ஆற்றுல எதுவும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்புறா. அவளை விழுந்து சேவிச்சு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறார் ஐயாவாள். அவள் ஐயாவாளுடைய தவ வலிமை தெரியாதபடிக்கு அவள் ஐயாவாள்கிட்ட கொஞ்சம் கேலி பண்ணுற மாதிரி, நீ போய் கங்கையில் குளிச்சுட்டு வா, உங்கள் ஆற்றுல சிராத்தம் சாப்பிட்றோன்னு சொல்ல உடனே ஐயாவாழ்த்தனுடைய பூஜை ரூமில் போய் கண்ணில் ஜலம் விட்டு அழுதி ஒரு கங்கா ஸ்லோகத்தை படிக்கிறார். அவன் கண்ணை மூடின்னு கங்கா ஸ்லோகம் ஆரம்பித்து சொல்ல உடனேயே வாத்து கணத்தில் கங்கை பொங்கி வந்தது. கங்கை பொங்கி வந்தால் ஐயாவாடி கிராமம் முழுவதும் நிரம்பக்கூடிய அளவு ஆகிடுது. அவாத்துக்கு போனவனுக்கு தெரியும், அவாத்து எதிர்க்கவே ஒரு 2000 அடியிலேயே காவேரி ஓடுறது. ஆக இங்கே இவ்வாத்தில் கங்கை பிரவாகமாக ஊர் புழுக்காகி ஊர் முழுக்க ரொம்பி கங்கையும் காவேரியும் சங்கமிக்கிற அளவுக்கு ஆகிடுது. உடனே அந்த பிராமணாலும் ஊர் ஜனங்களும் நமஸ்காரம் பண்ணி அபச்சாரம் பட்டத்துக்கு மன்னிப்பு கேட்டுண்டு சிராத்தம் சாப்பிட்றேன்னு ஒத்துண்டதால் மறுபடியும் ஐயாவாள் அந்த ஸ்லோகத்தை சொல்ல கங்கை மறுபடியும் அந்த கணத்திலேயே போய் அடங்கியிருக்கா. அதனால் இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை ஸ்ரீதர ஐயாவாள் கணத்தில் ஸ்நானம் பண்ணால் கங்கையில் ஸ்நானம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு புண்ணியம் உண்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கங்கைக்கும் 3 பேருடைய சம்பந்தம் இருக்குது. கங்கையானது வாமன அவதாரத்தில் சுவாமி தன்னுடைய திருவடியை தூக்கி ஆகாசத்தை நோக்கி தூக்கும் பொழுது பிரம்மா சத்தியலோகத்தை தாண்டி கால் போகும் பொழுது பிரம்மா மகாவிஷ்ணுவுடைய திருவடி வாமனுடைய திருவடிக்கு அபிஷேகம் பண்ணுறார். அந்த தீர்த்தமானது கண்ணனுடைய கால் கட்டவரலில் பட்ட உடனேயே தான் அது கங்கையாக மாறிட்டு, அப்படி கங்கை பிரவாகமாக அந்த கங்கை பூமியை தொடச்சிடும் போல இருந்து உடனே நாராயணரே பரமசிவனை அழைச்சி அந்த பிரவாகத்தை யாரும் சமாளிக்க முடியாது, அதனால் நீங்கள் போய் அந்த பிரவாகத்தையும் வீரியத்தையும் கம்மி பண்ணுங்கன்னு சொல்ல பரமசிவனார் தன்னுடைய திருவடியில் கங்கையை வாங்கிண்டு தன்னுடைய ஒரு ஜடாமுடியோட ஒரே முடி அளவே பூமியில் பிரவேசிக்கும்படியாக செய்தார். ஆகவே அப்படிப்பட்ட கங்கை பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் சம்பந்தப்பட்ட கங்கையானது 3 பேரும் வச்சு 3 மூர்த்திகளையும் வச்சு பூஜை செய்து வந்த ஐயாவாளத்தில் இந்த கார்த்திகை அமாவாசையில் பிரவேசமானா அப்படிங்கிறது தான் கங்கையுடைய பெருமை. ராதே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஆகையினாலே இன்றைய தினம் சுவாமிக்கு இன்னும் ஒரு விசேஷமான அபிஷேகம். நாராயணா 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 நாராயணா.
நாராயணா கேசவாய நம, நாராயணாய நம, மாதவாய நம, கோவிந்தாய நம, விஷ்ணவே நம, மதுசூதனாய நம, திருவிக்ரமாய நம, வாமனாய நம, ஸ்ரீதராய நம, ரிஷிகேசாய நம, புருஷோத்தமாய நம, புண்டரீகாட்சாய நம. நாராயண 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 நாராயண. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இந்த மழை வெள்ளத்தால் ஜனங்களுக்கெல்லாம் எந்த விதமான அவ்வளவான பாதிப்பு இல்லாதபடிக்கு அது ஒரு தீர்த்தத்துக்கு ஒரு பாக்கியமாக அமைஞ்சு இந்த வருஷம் பூரா அடுத்த வருஷம் பூரா ஜனங்களுக்கு தீர்த்த சிரமமே இல்லாதபடிக்கு இருக்கணும். இப்போ பெய்யக்கூடிய மழையில் எந்த விதமான சேதங்களும் இல்லாமல் இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக ஸ்ரீ கிருஷ்ணன் திருவடியில் பாலால் அபிஷேகம் பண்ணுறோம். நாராயணா 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 நாராயணா. இதுக்கப்புறம் மற்ற திரவியங்களாலேயும் அபிஷேகம் பண்ணணும். மகா சுதர்சனாய வித்மஹே ஜுவாலா சக்கர தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா. நாராயண 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 நாராயணா. ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.